ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ போஸ்ட்பெய்டு பிளான்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஜியோ போஸ்ட்பெய்டுக்கு நம்மளே எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்கேஸ் நம்ம ஜியோ போஸ்ட்பெய்டில் இருந்து ப்ரீபெய்டுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, நம்மளே சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ போஸ்ட்பெய்டு நம்ம பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மை ஜியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆயிரும். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபோனில் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்விட்ச் டு ஜியோ ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் சீம்லெஸ் டேட்டா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மோர் அப்படின்னு கொடுத்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக இது 5Gயோட ஸ்டார்ட் அப் கிடையாது. இது வந்து போஸ்ட்பெய்டுக்கு மாற்றக்கூடிய ஸ்டார்ட் அப்பு. நிறைய பேர் இது 5G நினச்சிட்டு இதை கொடுத்துட்றாங்க. அதனால் போஸ்ட்பெய்டுக்கு சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இதில் போஸ்ட்பெய்டுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது அவங்க மட்டும் கொடுத்துங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா போஸ்ட்பெய்டில் உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடி கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்பெய்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். அண்ட் தென் போஸ்ட்பெய்டோட பிளான்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ஸோ அந்த பிளானில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஜியோ போஸ்ட்பெய்ட் ப்ளஸ் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பிளான்ஸும் இருக்குது. அதே மாதிரி சைல்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது. சைல்டு நம்பர்னால் அதிகபட்சம் 3 நம்பர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பிளான் இண்டிவிஜுவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கால்ஸ் மட்டும் அதிகமாக பேசுவேன், எனக்கு ஜிபி வந்து லிமிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த 30 GB பெனிஃபிட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பில் சைக்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு 30 days பில் சைக்கிள் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளானாக இருக்கிறது 299 அப்படிங்கிற பிளானு. இந்த பிளானுக்கு பார்த்திங்கன்னா 299 ப்ளஸ் 30 GB ஒட்டுக்காக கொடுத்துருவாங்க. அடிஷ்னல் அந்த 30 GB கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடிஷ்னல் பர் ஜிபிக்கு 10 ரூபீ சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து உங்கள் பில்லில் ஆட் ஆயிரும். வாய்ஸ் கால் எப்பயும் போல் அன்லிமிட்டட் 100 SMS பர் டேக்கு கொடுத்துருவாங்க. இதில் ஜியோ டிவி, ஜியோ சினிமா அண்ட் ஜியோ க்ளவுட் இது 3மே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஜியோ சினிமாவோட ப்ரீமியம் அப்படிங்கிற வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. நார்மலாக 5G சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளானுக்கு நீங்கள் 5G வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 அப்படிங்கிற பிளானு. இது வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. 399 அப்படிங்கிற பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 75 GB ஒடுக்கா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 75 GB நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபி பார்த்திங்கன்னா பர் ஜிபிக்கு, அதாவது 75 GBக்கு அடிஷ்னலாக மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் பர் ஜிபிக்கு 10 ரூபி சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆடன் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த பிளானில் 299ல் ஆடன் ஆப்ஷன் கிடையாது, சிங்கிள் சிம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சிம் கார்டு ஒன்றும் அடிஷ்னலாக 3 சிம் கார்டு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 சிம் கார்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த 3 சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணும்போதும் ஒரு 99 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக உங்களுக்கு மாதத்துக்கு எத்தனை சிம் கார்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ வந்து உதாரணத்துக்கு 2 சிம் தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 200 ரூபீஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி ரெண்ட்டில் ஆட் ஆகும். அதாவது 99 + 99 ஆட் ஆகும். ஸோ 3 நம்பரும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, அதாவது ப்ரைமரி நம்பர் ஒன்றும் ப்ளஸ் அடிஷ்னலாக 3 நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 399 + 99 99 99 399 ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு அது ப்ளஸ் 18% டேக்ஸ் ஆட் பண்ணி தான் நீங்கள் பில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணக்கூடிய நம்பர்ஸுக்கு மாதத்துக்கு 5 GB உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் வாய்ஸ் கால் அன்லிமிட்டட் எல்லா சிம் கார்டுக்குமே 100 SMS பர் டேக்கு. இதுலேயும் சேம் ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ க்ளவுட் கொடுத்துருவாங்க. இவங்க கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆட் ஆனில் பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பர் மந்த்துக்கு. 5G எனேபிள் இருக்கக்கூடிய செட்டுக்கு 5G வந்து ஃப்ரீ கிடைக்கும். ஸோ இந்த பிளானு முடிஞ்சிச்சு. அடுத்த தேர்டு பார்த்திங்கன்னா 599 அப்படிங்கிற பிளான். இந்த பிளான் பார்த்திங்கன்னா 599 பிளானில் உங்களுக்கு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மற்றதுலலாம் லிமிட்டட், இதில் மட்டும் அன்லிமிட்டட். ஸோ அன்லிமிட்டட் அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த பிளான் வந்து மாடம்க்கு யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டபிள் இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து ஆட் அண்ட் நம்பர்ஸ் எதுவும் ஆட் பண்ண முடியாது. இது சிங்கிள் சிம் மட்டும்தான். இது கூட 599 ப்ளஸ் 18% டேக்ஸ் ஆட் பண்ணிங்க, அதான் மாத பில்லு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 707 ரூபீஸ் வரும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் அன்லிமிட்டட் அண்ட் எஸ்எம்எஸ் வந்து அன்லிமிட்டட். அதாவது அன்லிமிட்டட் மீன்ஸ் 100 SMS பர் டே. சேம் 5G வந்து இருக்கக்கூடிய ஃபோனாக இருந்ததுன்னா 5G வந்து அவைலபிள் இதில். சேம் அதே சப்ஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா. அடுத்தது 699 அப்படிங்கிற பிளானு. இதில் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது இந்த 699 பிளானில். சில பேர் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த பிளானில் அவைலபிள் இருக்குது. ஸோ 699 அப்படிங்கிற பிளானுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் அடிஷ்னல் டேக்ஸ் ஆட் பண்ணி 825 ரூபீஸ் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் 100 GB பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து அடிஷ்னல் ஜிபி, அதாவது 100 GB கம்ப்ளீட் ஆச்சுன்னா அடிஷ்னல் ஜிபிக்கு 10 ரூபீ சார்ஜ் பண்ணுவாங்க. அப் டு இதுலேயும் 3 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் 3 சிம் கார்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக 999
சாரி ₹999 வரும். அது கூட டேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ₹1180 அப்ராக்சிமேட் பர் மந்த் பில் வரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிஷனல் சிம் கார்டுக்கு 5 GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வாய்ஸ் கால் அன்லிமிட்டட் அண்ட் 100 SMS வந்துடும் பர் டேக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது பேசிக், அதாவது மொபைல் வெர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு மந்த்லி நீங்கள் பில் கட்டும்போது உங்களுக்கு ரெனியூவல் ஆகிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும். நீங்கள் இந்த பிளான் உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து நெக்ஸ்ட்டு இயருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு அதுக்குண்டான மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது ரெனியூவல் ஆக போகுது, ஆட்டோ ரெனியூவல் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லை ஆட்டோ ரெனியூவல் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் தருவாங்க. ஸோ உங்களுக்கு கேன்சலேஷன் தேவையில்லை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். கேன்சலேஷன் வேணும், இல்லை நெக்ஸ்ட் டைம் எனக்கு அமேசான் ப்ரைம் நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா நீங்கள் தான் போய் கேன்சல் பண்ணிக்கணும். அதை எங்கே கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது யாராச்சும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுலேயும் சேம் அதே தான். ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ க்ளவுட் உங்களுக்கு வந்துடும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பேசிக்காக மொபைல் வெர்ஷன் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி 1 இயர் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு வேலிடிட்டி. சேம் சிம் கார்ட்ஸ் வந்து 3 சிம் கார்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டுக்கும் ₹99 மந்த்லியும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ₹99 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிளான் வந்து 1499 அப்படிங்கிற பிளான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் 300 GB உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து டேட்டா ரோல் ஓவர் ஆப்ஷன் இருக்குது. மற்றதுலலாம் டேட்டா ரோல் ஓவர் ஆப்ஷன் கிடையாது. இதில் 500 GB வரைக்கும் நீங்கள் டேட்டா ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். டேட்டா ரோல் ஓவர்னால் என்னென்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். டேட்டா ரோல் ஓவர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த மந்த் நீங்கள் ஏதாவது 500 GBயில் நீங்கள் வச்சுருக்கீங்க, பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 200 GB தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் 300 GB இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சைக்கிளில் உங்களுக்கு அந்த 300 GB பேலன்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 GB வரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆட் ஆகிக்கும். இதில் வந்து ஃபேமிலி பிளான் அப்படிங்கிறது எதுவும் ஆட் பண்ண முடியாது. இதுலேயும் எப்பயும் போல் வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டட், SMS 100 SMS பர் டேக்கு. இதுலேயும் நெட்ஃப்ளிக்ஸும் அவைலபிள், அமேசான் ப்ரைமும் அவைலபிள் வரும். இதில் மெயினாக எதுக்கு இந்த பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரோமிங். யூஎஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா 5 GB ஹை ஸ்பீட் டேட்டா கொடுத்துருவாங்க அண்ட் 500 மினிட்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ UAEக்கும் 1 GB ஹை ஸ்பீட் டேட்டாவும் அண்ட் 300 மினிட்ஸும் கொடுத்துருவாங்க. இது போக உங்களுக்கு அடிஷ்னல் ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா ₹10 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் அப்ராட் போயிட்டு வரவங்களுக்கு இந்த பிளான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜியோ போஸ்ட்பெய்டிலேருந்து ப்ரீபெய்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்மளே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வந்து மை ஜியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட்பெய்ட் மொபைல் நம்பர் அண்ட் OTP கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆயிடுவீங்க. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கீழே மெனு ஆப்ஷனில் கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் காட்டும். ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு காட்டும். இதில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த PUK கோடு, அதாவது ப்ரீபெய்டாக இருக்குங்காட்டி PUK கோடு அந்த இடத்துல வருது. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரீபெய்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது வந்து போஸ்ட்பெய்ட் கஸ்டமருக்கு காட்டும், மற்றவங்களுக்கு காட்டாது. ஸோ ஸ்விட்ச் டு ப்ரீபெய்ட் அப்படின்னு காட்டுறது, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். மைக்ரேட் டு ப்ரீபெய்ட் அப்படின்னு வரும். சில பேருக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகாமல் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் காட்டும் அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்பெய்டில் வந்து பில் பெண்டிங் அப்படிங்கிற ஏதாச்சும் காட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ இல்லை சம்திங் ஏதாவது கார்டு பேமெண்ட் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரீபெய்டாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ அதில் வந்து கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் அமௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டும். அண்டு அதர் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் நம்ம பண்ணுறதா ரவுண்ட் ஆஃப் பண்ணி கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ₹697.98 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம ₹99 இல்லை ₹700 அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் போட்டு கூட ப்ரொசீட் கொடுத்துட்டு கூகுள் பேலையோ இல்லை கார்டு பேமெண்ட்லேயோ நம்ம கட்டிடலாம். கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் சேம் அதே ஆப்ஷன் மெனு அண்ட் ப்ரொஃபைலில் வந்துட்டு அண்டு இந்த ஸ்விட்ச் டு ப்ரீபெய்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மைக்ரேட் டு ப்ரீபெய்ட் அப்படிங்கிற ஒரு இந்த ஆப்ஷன் காட்டும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டீடைல்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிளானை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டீடைல்ஸ் வந்து இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நான் இன்னொருத்தர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அவரோட பில் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு உண்டான இது. ஸோ அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும். உங்களோட பில்லெல்லாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதில் நம்ம ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னம்னா அடுத்தது OTP அண்ட் இந்த ஒரு எரர் ஒன்று காட்டும். அது என்ன ரீசன் அப்படின்னா ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணி விடணும். நீங்கள் டிக் பண்ணல அப்படின்னா எரர் காட்டிகிட்டே தான் இருக்கும். அது கீழே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தான் இது வரும். ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். அதாவது ப்ரீபெய்டில் காட்டக்கூடிய பிளான்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அந்த பிளான்ஸில் உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 149 உங்களுக்கு பிளான் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு சும்மா மாற்றினா போதும் இப்போதைக்கு அப்படின்னா 149 அப்படிங்கிற பிளானை கடைசி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாட்டமில் உங்களுக்கு 149 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட் மோடு என்னவோ அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மைக்ரேட் இன் ப்ராசஸ் அப்படின்னு வரும், ப்ராக்ரஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 2 hours எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம் ஃபோன் ஆஃப் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட்பெய்டு கனெக்ஷன்லேருந்து ப்ரீபெய்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த வீடியோவோ இல்லை உங்களுக்கு ஆன்சர்ஸோ நான் அதில் சொல்கிறேன். தேங்க்யூ. இதில் இப்போ சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வித் மை நாலேஜ், என்னோடய நாலேஜுக்கு என்ன கிடச்சிச்சோ அதை தான் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் தவறுகள் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், அதை திருத்திக்கலாம். தேங்க்யூ.